everyone, welcome to Microbiological Concepts. எல்லாரும் ஹாப்பியா சேஃபா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்போட பிரின்சிபிள், பார்ட்ஸ், ஒர்க்கிங் மெக்கானிசம், அப்ளிகேஷன்ஸ் அண்ட் லிமிட்டேஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பியோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்புக்கு சாம்பிள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறதும் ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் நீங்கள் அந்த வீடியோவை போய் பாருங்கள். அந்த வீடியோவை பார்த்துட்டு இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, இப்போ இந்த டாபிக் உள்ள நம்ம போகலாம். வாட் இஸ் டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்? இது ஒரு எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வகையில் உள்ளது, அப்படி தானே? அப்போ டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் uses high energy electron which are accelerated to nearly the speed of light. இங்கே எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் ஆனால இங்கே எலக்ட்ரான்ஸ் தான் பீம் ஆஃப் லைட்டாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எப்படி லைட் மைக்ரோஸ்கோப்பில் லைட் சோர்ஸாக யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் நம்ம ஹை எனர்ஜி எலக்ட்ரான்ஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் சோர்ஸ் ஆட்டு. சரியா? எவ்வளவு எனர்ஜி? அப் டு 300 kilovolt வோல்டேஜ் நம்ம கொடுக்க போகிறோம். எலக்ட்ரான் பீம் ஹேவ் வேவ் லென்த் அபவுட் a million times shorter than light waves. இந்த பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரான் பீமோட அந்த வேவ் லென்த்னு எடுத்துட்டோம்னா அது நம்ம லைட் வேவ்ஸை கம்பேர் பண்ணும்போது மில்லியன் டைம்ஸ் அதோட வேவ் லென்த் ஷார்ட்டாக இருக்கும். சரியா? அப்போது ஷார்ட்டாக இருக்கிறதுனால தான் இங்கே வேவ்லெந்த், எலக்ட்ரான்ஸோட வேவ்லெந்த் ஷார்ட்டாக இருக்கிறதுனால தான் நமக்கு இமேஜ் கிளியராக ஃபோக்கஸ் ஆகி கிடைக்குது. இப்போ இந்த டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்போட பிரின்சிபிள் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? A modern transmission electron microscope is complex and sophisticated, but the basic principles behind its operation can be readily understood. இந்த மாடர்ன் இப்போ இருக்கக்கூடிய டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் எல்லாமே ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு சிஸ்டம் தான். சரியா? அதே மாதிரி இதை நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியாது. சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்குது, நிறைய அட்வான்ஸ்மெண்ட் இதில் இருக்குது. ஆனால் என்னதான் இருந்தாலும் இதோட பேசிக் பிரின்சிபிள் நமக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்குது. சரியா? இப்போ இதோட பிரின்சிபிள் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். A heated tungsten filament in the electron gun generates a beam of electrons that is then focused on the specimen by the condenser. ஒரு ஹீட்டட் டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் இருக்குது. எதில் இருக்குது? எலக்ட்ரான் கன்னில் இருக்குது. இந்த எலக்ட்ரான் கன் தான் அந்த எலக்ட்ரான் கன்னில் இருக்கக்கூடிய அந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் ஹீட் ஆகும்போது அது எலக்ட்ரான் பீமை ஜெனரேட் பண்ணிகிட்டே இருக்கும் கண்டினியூஸாக. இந்த எலக்ட்ரான் பீம் ஜென்ரேட் ஆகக்கூடியது ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஸ்பெசிமெனுக்கு. எப்படி? யூஸிங் த கண்டென்சர். அப்போது இந்த ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த எலக்ட்ரான் பீம் கண்டென்சரில் போய் அது அகெயின் ஃபோக்கஸ் ஆகி ஸ்பெசிமெனுக்கு போகுது. Since the electrons cannot pass through a glass lens, donut-shaped electromagnets called magnetic lenses are used to focus the beam. இப்போ பார்த்தீங்கன்னா லைட் மைக்ரோஸ்கோப்பில் லைட் வேவ்ஸ் தான் நமக்கு சோர்ஸாக இருக்குது. ஸோ அது கிளாஸ் லென்ஸ் வழியாக ஈஸியாக கடந்து போகும் லைட் வேவ்ஸ். ஆனால் டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் நம்ம எலக்ட்ரான்ஸை தான் ஜெனரேட் பண்ணுறோம் சோர்ஸாக. ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் கிளாஸ் லென்ஸ் வழியாக அதால் போக முடியாது. ஸோ இங்கே ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் லென்சஸ், அதாவது டோனட் ஷேப்பில் இருக்கக்கூடிய லென்சஸ் யூஸ் பண்ணுறாங்க. இதுதான் அந்த எலக்ட்ரான்ஸை ஃபோக்கஸ் பண்ணி நமக்கு ஸ்பெசிமெனுக்கு கொடுக்க போகுது. சரியா? நீங்கள் ரைட் சைடில் பார்க்குற இமேஜ் தான் டோனட். அந்த நம்ம சாப்பிடக்கூடிய அந்த டோனட் மாதிரியே இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் லென்சஸ் இருக்கிறதுனால டோனட் ஷேப் லென்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ரெண்டும் சிமிலராக தான் இருக்குது. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் லென்சஸில் காயில்ஸ் எல்லாம் அப்படியே அரேஞ்ச் ஆகி இருக்குது, பார்த்தீங்களா? சுற்றி சுற்றி வச்சுருக்காங்க. இது மைக்ரோஸ்கோப்பில் இருக்கக்கூடிய அந்த லென்ஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் லென்சஸ்.
The column containing the lenses and specimen must be under high vacuum to obtain a clear image between electrons are deflected by collisions with the air molecules. இப்போ இந்த லென்சஸும் ஸ்பெசிமனும் இருக்கக்கூடிய அந்த இடம் வந்து ஹை வேக்யூம் கண்டிஷனாக தான் இருக்கணும். ஏன் அப்படி ஹை வேக்யூமாக இருக்கணும் அப்படின்னா அப்போ தான் நமக்கு வந்து கிளியர் இமேஜ் வந்து கிடைக்கும். ஏன்னா இப்போ சப்போஸ் ஏர் மாலிகுல்ஸ் வந்து இருந்தது அப்படின்னா இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த ஏர் மாலிகுலோட கொலைட் ஆகும். அப்போ ஒரு டிஃப்ளெக்ஷன் நடக்கும். டிஃப்ளெக்ஷன் என்னது, அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து அதுக்கு போக வேண்டிய அந்த இடத்துக்கு போகாமல் டிஃப்ளெக்ட் ஆகி வேற ஒரு இடத்துக்கு டைவர்ட் ஆகி போகும். ஸோ நம்ம இந்த ஸ்பெசிமனும் இந்த லென்சஸ் இருக்கக்கூடிய இந்த போர்ஷன் வந்து கண்டிப்பாக வந்து ஹை வேக்யூம் கண்டிஷனில் தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கணும். சரியா? The specimen scatters some electrons, but those that pass through are used to form an enlarged image of the specimen on a fluorescent screen. இப்போ வந்து ஸ்பெசிமனு வந்து அதில் படக்கூடிய எலக்ட்ரான்ஸில் சில எலக்ட்ரான்ஸை ஸ்கேட்டர் பண்ணி விடுது. ஸ்கேட்டர்னா என்னது, சிதறி போக விடுது. ஆனால் சில எலக்ட்ரான்ஸ் வந்து உள்ள அந்த இதை தாண்டி பாஸ் ஆகி வருது. அந்த பாஸ் ஆகி வரக்கூடிய அந்த எலக்ட்ரான்ஸ் தான் நமக்கு ஒரு என்லார்ஜ்டு இமேஜ் ஆஃப் த ஸ்பெசிமனை வந்து கொடுக்குது ஃப்ளூரசன்ட் ஸ்க்ரீனில். சரியா? அந்த ஸ்கேட்டர் ஆகி போகிற எலக்ட்ரான்ஸ் வந்து அது போயிடும். அந்த என்டர் ஆகக்கூடிய அந்த எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் இமேஜை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. A denser region in the specimen scatters more electrons and therefore appears darker in the image since fewer electrons strike that area of the screen. இப்போ வந்து ஸ்பெசிமனில் வந்து சில இடம் வந்து டென்சராக இருக்கும், சில இடம் வந்து தின்னராக இருக்கும். அப்படி தானே? அந்த அடர்த்தியாக இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஸ்பெசிமன் என்ன பண்ணோம்னா எலக்ட்ரான்ஸ் வந்த உடனே அதை சிதறி போக விட்டுரும். அதனால அந்த இடம் வந்து நமக்கு டார்க்காக வந்து இமேஜ் கிடைக்குது. ஏன் அப்படின்னா அந்த நிறைய எலக்ட்ரான்ஸ் வந்து சிதறி போகிறதுனால கொஞ்சம் எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் அந்த ஏரியாவில் படும். அப்போ அந்த கொஞ்சம் எலக்ட்ரான்ஸை வச்சு இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகிறதுனால அந்த ஏரியா வந்து நமக்கு டார்க்காக இருக்கும். இந்த ஏரியாவை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எலக்ட்ரான் டென்ஸ் ரீஜியன் அப்படின்னு சொல்லுவோம். In contrast, electron transparent regions are brighter. Electron transparent region அப்படின்னா என்னது, எலக்ட்ரான் வந்து கடந்து போகக்கூடிய ரீஜியன் வந்து பிரைட்டாக இருக்கும். ஏன்னா அது வழியே எலக்ட்ரான்ஸ் வந்து போகுது. ஸோ அந்த இடம் வந்து நமக்கு நல்ல இமேஜ் வந்து கிளியராக வந்து கிடைக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. அதனால பிரைட் ஏரியாவாக இருக்கும். The image can also be captured on photographic film. இப்போ நமக்கு ஃப்ளூரசன்ட் ஸ்க்ரீனில் வரக்கூடிய இமேஜை வந்து நம்ம ஒரு ஃபோட்டோகிராஃபிக் டிடெக்டார் யூஸ் பண்ணி அதை வந்து பெர்மனன்ட் ரெக்கார்டாக நம்ம ஃபோட்டோகிராஃப் நம்ம ஸ்டோர் பண்ணி. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிற இந்த பிக்சர் தான் டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். பார்த்தீங்களா? நார்மலாக நம்ம காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப், லைட் மைக்ரோஸ்கோப் எல்லாம் ஈஸியாக நம்ம கேரி பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் இந்த டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வந்து ஒரு இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சது தான், தூக்கிட்டெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது. அப்போ மேன் பவர் வந்து தேவை. இதை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றணும் அப்படின்னா ரைட் சைடு இமேஜ் வந்து இதை தான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக போட்டிருக்காங்க. இப்போ நம்ம வந்து இந்த டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்போட ஒவ்வொரு பார்ட்ஸையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம். சரியா? இப்போ வந்து ஃபஸ்ட் அதில் நம்ம டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்புன்னு எடுத்துட்டோம்னாலே அதில் வந்து 3 எசென்ஷியல் சிஸ்டம்ஸ் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இலுமினேட்டிங் சிஸ்டம், நமக்கு லைட்டை வந்து கொடுக்கக்கூடிய அந்த சிஸ்டம். இந்த இலுமினேட்டிங் சிஸ்டமில் 2 இருக்குது. ஒன்று வந்து எலக்ட்ரான் கன்னும் இன்னொன்று கண்டென்சார் லென்ஸும் இருக்குது. எலக்ட்ரான் கன் ப்ரொடியூசஸ் த எலக்ட்ரான் பீம். உங்களுக்கு தெரியும் அப்படி தானே? நம்ம ஏற்கனவே பிரின்சிபலில் பார்த்துட்டோம். எலக்ட்ரான் கன் வந்து எலக்ட்ரான் பீமை ப்ரொடியூஸ் பண்ணோம். கண்டென்சர் லென்ஸ்னாலே என்னது, கண்டென்சர் சிஸ்டமில் என்ன இருக்கும், எலக்ட்ரோ மேக்னட்டிக் லென்சஸ் இருக்கும். இது வந்து அந்த வரக்கூடிய அந்த எலக்ட்ரான் பீம்ஸை வந்து ஆப்ஜெக்ட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணோம். சரியா? இப்போ இலுமினேட்டிங் சிஸ்டம் முடிஞ்சிருச்சு. அடுத்து என்னது, இமேஜ் ப்ரொடியூசிங் சிஸ்டம். இதில் என்னென்ன இருக்கும், அப்ஜெக்டிவ் லென்ஸ் இருக்கும், மூவபிள் ஸ்பெசிமென் ஸ்டேஜ் இருக்கும், இன்டர்மீடியட் லென்சஸ் இருக்கும், ப்ரொஜெக்டார் லென்சஸ் இருக்கும். இது எல்லாமே அந்த இமேஜ் ப்ரொடியூசிங் சிஸ்டமில் இருக்கும். சரியா? இது எதுக்காக இருக்குது, விச் ஃபோக்கஸ் த எலக்ட்ரான்ஸ் பாசிங் த்ரூ த ஸ்பெசிமென்ஸ் to form a real highly magnified image. ஸோ இமேஜை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சிஸ்டம் ஆனால இது எல்லாம் சேர்ந்து
வரக்கூடிய அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு ஒரு ரியல் இமேஜ், ஒரு ஹைலி மேக்னிஃபைடு இமேஜ், ஒரு சின்ன மைக்ரோ ஆர்கானிசத்தை நமக்கு பெருசு பண்ணி காமிக்குது. சரியா? அடுத்தது வந்து இப்போ இமேஜ் வந்து ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு. இனி இமேஜை வந்து ரெக்கார்ட் பண்ண போகிறோம். The image recording system which converts the electron image into some form perceptible to the human eye. இப்போ இமேஜ் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு, அதை நம்ம இனி பார்க்கணும்ல. அப்போ பார்க்கறதுக்காக இந்த சிஸ்டம், இமேஜ் ரெக்கார்டிங் சிஸ்டம் வந்து நம்ம பார்க்குற மாதிரி இந்த இமேஜை வந்து நமக்கு கொடுக்குது. The image recording system usually consists of fluorescent screen for viewing and focusing the image and a digital CCD camera for permanent records. இதில் என்னென்ன இருக்கும்? யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளூரசன்ட் ஸ்க்ரீன் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன் அப்படி தானே, டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜை தான் நமக்கு கொடுக்கும். ஃப்ளூரசன்ட் ஸ்க்ரீன் வச்சா மட்டும்தான் நமக்கு கலராக இமேஜ் வந்து கிடைக்கும். அதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக ஒரு டிஜிட்டல் சிசிடி கேமரா வந்து இருக்கும். சரியா? In addition, a vacuum system consisting of pumps and their associated gauges and valves and power supplies are required. இதை தவிர வேற என்னென்ன வேணும்? ஒரு வேக்யூம் சிஸ்டம் வேணும். ஏன்னா ஹோல் ப்ராசஸும் அண்டர் வேக்யூம் கண்டிஷனில் தான் நடக்கிறதுனால ஒரு வேக்யூம் என்விரான்மெண்ட் வந்து இருக்கணும், ப்ளஸ் பம்ப்ஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் காஜஸ் வால்ஸ் எல்லாம், அதுக்கு அந்த பவர் சப்ளை எல்லாம் அதுக்கு கரெக்டாக இருக்கணும். இது இவ்வளோ தான் ஹோல் பார்ட். இப்போ வந்து இதை கொஞ்சம் நம்ம இன்னும் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம், ஒவ்வொரு பார்ட்டையும் தனித்தனியாக. சரியா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது வந்து இலுமினேஷன் சிஸ்டமில் எலக்ட்ரான் கன் வந்து பார்க்க போகிறோம். எலக்ட்ரான்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் பை எ கேத்தோட் தட் இஸ் எ டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் அண்ட் இட் இஸ் நார்மலி ஹீட்டட். இப்போ எலக்ட்ரான்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது எலக்ட்ரான் கன், அப்படி தானே? அப்போ இந்த எலக்ட்ரான் கன்னுக்குள்ளே இருக்கக்கூடிய கேத்தோடு தான் இந்த எலக்ட்ரான்ஸை வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணி தருது. சரியா? இந்த கேத்தோடு வந்து ஒரு டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்னால ஆனது, வி ஷேப்டாக இருக்கும். நார்மலாக வந்து ஹீட் ஆகும்போது, ஹை வோல்டேஜ் வந்து கொடுக்கும்போது இந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்ஸ் வந்து நமக்கு எலக்ட்ரான்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும் கண்டினியூஸாக. இப்போ நீங்கள் ரைட் சைடு இமேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு வி ஷேப்டு போர்ஷன் இருக்குது, அப்படி தானே? இது எலக்ட்ரான் கன்னோட பிக்சர். அந்த வி ஷேப்டு அந்த இதுதான் ஃபிலமெண்ட்டு. சரியா? கேத்தோடில் இருக்கக்கூடிய அந்த ஃபிலமெண்ட்டு. The filament is surrounded by a control grid called as Wellnet cylinder with a central aperture arranged on the axis of the column. இப்போ இந்த ஃபிலமெண்ட்டை சுற்றி என்ன இருக்குது? கண்ட்ரோல் கிரிட் இருக்குது. அந்த கண்ட்ரோல் கிரிட்டுக்கு நேம் தான் வெல்நெட் சிலிண்டர். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பிக்சரில், அப்படி தானே? ஃபிலமெண்ட் இருக்குது, ஃபிலமெண்ட்டை சுற்றி வந்து ஒரு கிரிட் இருக்குது, வெல்நெட் சிலிண்டர்னு மார்க் பண்ணியிருக்காங்க, அப்படி தானே? இந்த வெல்நெட் சிலிண்டரில் என்ன இருக்குது? ஒரு சென்ட்ரல் அப்பர்ச்சர் இருக்குது, ஒரு ஸ்பேஸ் இல்லைன்னா ஒரு ஹோல் இருக்குது, அப்படி தானே? அந்த ஹோலில் அது ஃபிக்ஸ் ஆகி இருக்குது. இப்போ the cathode and control grid are at a negative potential equivalent to the desired accelerating voltage and are insulated from the rest of the instrument. இந்த கேத்தோடுக்கும் அந்த கண்ட்ரோல் கிரிட், அதாவது அந்த வெல்நெட் சிலிண்டருக்கும் நெகட்டிவ் பொட்டன்ஷியல் இருக்கும், அதாவது நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். இது வந்து மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டை, அந்த எலக்ட்ரான் கன்னில் இருக்கக்கூடிய மீதி ஏரியாவை விட்டுட்டு இதை நல்லா இன்சுலேட் பண்ணி நல்லா, ஏன்னா எலக்ட்ரான்ஸை ஜென்ரேட் பண்ணுது, அப்படி தானே? இதுக்கு சார்ஜ் இருக்கிறதுனால நல்லா இன்சுலேட் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. The final electrode of the electron gun is the anode, which takes the form of a disc with an axial hole. இப்போ கேத்தோடு முடிஞ்சிருச்சு. கேத்தோடில் ஒரு வி ஷேப்டு ஃபிலமெண்ட்டும் வெல்நெட் சிலிண்டரும் இருக்குது, நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. இப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து அங்கேருந்து ஜென்ரேட் ஆகி வர்றது எங்கே வருது? ஆனோடுக்கு வருது. இதுவும் எலக்ட்ரான் கன்னில் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரோடு தான். இப்போ ஆனோடுக்கு வந்து இது இன்னும் வந்து அங்கே ஜெனரேட் ஆகி இன்னும் வருது, அந்த ஆனோட்லேருந்து அந்த எலக்ட்ரான் பீம் வந்து வருது. சரியா? இந்த ஆனோட்லேயும் ஒரு ஹோல் வந்து இருக்குது. எலக்ட்ரான்ஸ் லீவ் த கேத்தோட் அண்ட் ஆக்சிலரேட் டுவர்ட்ஸ் த ஆனோடு. அங்கே கேத்தோட்லேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகி எங்கே வருது? ஆனோடுக்கு வருது. இது எல்லாமே எங்கே இருக்குது? எலக்ட்ரான் கன்னில் இருக்குது. சரியா? இப்போ எலக்ட்ரான் கன் வந்து பார்த்தாச்சு. இனி அடுத்த சிஸ்டம் என்னது? கண்டென்சார் லென்ஸ்.
The intensity and angular aperture of the beam are controlled by the condenser lens system between the gun and the specimen. இப்போ அந்த வரக்கூடிய அந்த பீம் ஆஃப் லைட்டோட இன்டென்சிட்டியும் அதோட ஆங்கிளையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு யார் இருக்கா? கண்டென்சர் லென்ஸ் இருக்கிறாங்க. இது எங்க இருக்குது? எலக்ட்ரான் கன்னுக்கும் அந்த ஸ்பெசிமெனுக்கும் நடுவில் கண்டென்சர் லென்ஸ் வந்து இருக்குது. ரைட் சைடு இமேஜை பாருங்க. எலக்ட்ரான் சோர்ஸுக்கும் அந்த சாம்பிளுக்கும் நடுவில் வந்து அந்த ரெண்டு இது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? கண்டென்சர் லென்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. A single lens may be used to converge the beam onto the object, but more commonly a double condenser is employed. நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் லென்ஸே வந்து போதும் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு அந்த எலக்ட்ரான்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு. பட் இங்கே வந்து நமக்கு டபுள் கண்டென்சர் வந்து கொடுக்குறாங்க டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில். சரியா? கண்டென்சர் லென்ஸ்னால் என்னது? வரக்கூடிய அந்த எலக்ட்ரான்ஸை வந்து நமக்கு ஸ்பெசிமெனுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு கருவி தான். சரியா? லென்ஸ் தான் இது. வந்து கண்டென்சர் லென்ஸ் வந்து எதனால் ஆனது? நமக்கு electromagnetic lenses. The first lens is strong and produces a reduced image of the source, which is then imaged by the second lens onto the object. இப்போ இந்த கண்டென்சர் லென்ஸ் வந்து ரெண்டு லென்ஸ்னால ஆனது, அப்படிதானே? அப்போ ஃபர்ஸ்ட் லென்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், ப்ரொடியூசஸ் எ ரெடியூஸ்ட் இமேஜ். ஒரு இமேஜ்னு பார்த்தோன்னா ஒரு ரெடியூஸ்டு இமேஜ் தான் வந்து கொடுக்கும். சரியா? அந்த இது வந்து எங்கே போகுது? அந்த ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து செகண்ட் கண்டென்சர் லென்ஸுக்கு போகுது. இந்த செகண்ட் கண்டென்சர் லென்ஸ் வந்து அந்த வரக்கூடிய அந்த எலக்ட்ரான்ஸை வந்து ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. The use of a small spot size minimizes the disturbances in the specimen due to heating and irradiation. இப்போ வரக்கூடிய அந்த ஸ்பெசிமெனில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ், அதாவது அந்த பீம் ஆஃப் லைட்டில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஸ்பாட் சைஸ் சேஞ்சஸ் ஏதாவது வந்தால் கூட அது வந்து கண்டிப்பாக அந்த ஸ்பெசிமெனை வந்து பாதிக்கும். ஸோ கரெக்டாக வந்து அந்த செட்டப் வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா? இப்போ கண்டென்சர் லென்ஸுக்கு கீழே ஒரு கண்டென்சர் அப்பர்ச்சர் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? அது என்ன பண்ணோன்னா இந்த வரக்கூடிய அந்த கண்டென்சர் லென்ஸ்லேருந்து வரக்கூடிய அந்த லைட்டை வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி, அதாவது அதோட இன்டென்சிட்டியை கொஞ்சம் கம்மி பண்ணி சாம்பிளுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணது. இனி அடுத்த சிஸ்டம் என்னது? இமேஜ் ப்ரொடியூசிங் சிஸ்டம். இந்த இமேஜ் ப்ரொடியூசிங் சிஸ்டமில் என்னென்ன இருக்கும்? அப்ஜெக்டிவ் லென்சஸும் ப்ரொஜெக்டார் லென்சஸும் இருக்கும். த ஸ்பெசிமென் கிரிட் இஸ் கேரிட் இன் ஏ ஸ்மால் ஹோல்டர் இன் ஏ மூவபிள் ஸ்பெசிமென் ஸ்டேஜ். ஸ்பெசிமெனை வைக்கக்கூடியதில் வந்து ஒரு காப்பர் கிரிட்டில் தான் நம்ம வைப்போம், அப்படி தானே? இந்த ரைட் சைட் பார்க்குற இமேஜ் தான் காப்பர் கிரிட். இந்த இதுக்கு நம்ம அங்கே எப்படி கிளாஸ் லைட்ஸில் லைட் மைக்ரோஸ்கோப்பில் ஸ்பெசிமென் வைக்கிறோமோ இங்கே அதே மாதிரி காப்பர் கிரிட் யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த தின் ஸ்லைசஸாக வந்து நேற்றே நம்ம பார்த்தோம், அப்படி தானே? அந்த ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த ஸ்பெசிமெனை வந்து நம்ம இந்த காப்பர் கிரிட்டில் வச்சு தான் இந்த டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் நம்ம வியூ பண்ண முடியும். சரியா? அப்போ இது வந்து ஒரு மூவபிள் ஸ்பெசிமென் ஸ்டேஜில் தான் இந்த ஹோல்டர் வந்து இருக்கும், ஸ்பெசிமென் ஹோல்டர். The objective lens is usually of short focal length and produces a real intermediate image that is further magnified by the projector lens or lenses. இப்போ அப்ஜெக்டிவ் லென்ஸில் வரக்கூடிய அந்த ஷார்ட் ஃபோக்கல் லென்த் வருது இல்லையா? அந்த லைட் வந்து ஒரு இன்டர்மீடியட் இமேஜ், ரியல் இமேஜ் தான், பட் ஒரு இன்டர்மீடியட் இமேஜ் தான். சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகி கிடைக்கும். அதை வந்து ஃபர்தராக வந்து மேக்னிஃபை பண்ணி நமக்கு கொடுக்கறது தான் ப்ரொஜெக்டார் லென்சஸ். A single projector lens may provide a range of magnification of 5:1, and by the use of interchangeable pole pieces in the projector, a wide range of magnifications may be obtained. இப்போ ஒரு சிங்கிள் ப்ரொஜெக்டார் லென்ஸ்னு பார்த்தோன்னா நம்ம வரக்கூடிய அந்த இமேஜை வந்து 5 மடங்கு வந்து பெருசாக நமக்கு காமிக்குதுன்னா கூட நமக்கு இன்னும் ப்ரொஜெக்டார் லென்சஸ், இப்போ ஒரு சிங்கிள் லென்ஸுக்கு பதில் 2 லென்ஸ் யூஸ் பண்ணால் இன்னும் வந்து அது ஜாஸ்தி பண்ணி நமக்கு காமிக்கும். சரியா? Modern instruments employ 2 projector lenses, also called the intermediate lens. நம்ம மாடர்ன் மைக்ரோஸ்கோப், டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் 2 ப்ரொஜெக்டார் லென்சஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதை தான் இன்டர்மீடியட் லென்சஸ்னு சொல்கிறாங்க. To permit a greater range of magnification and to provide a greater overall magnification,
without a commensurate increase in the physical length of the column of the microscope. என்ன சொல்றாங்க? இப்போ அந்த இன்டர்மீடியேட் லென்ஸ் வந்து ரெண்டு யூஸ் பண்றாங்க அப்படிதானே? எதுக்காக? அந்த மேக்னிஃபிகேஷனை வந்து நமக்கு பெருசா காமிக்கும், வரக்கூடிய அந்த இமேஜை வந்து இன்னும் நல்ல பெருசா காமிக்கிறதுக்காக ரெண்டு ப்ரொஜெக்டார் லென்சஸ் வந்து யூஸ் பண்றாங்க. நம்ம நார்மலா வந்து ஒரு ப்ரொஜெக்டார் நம்ம காலேஜில் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஒரு சிஸ்டமில் இருந்துட்டு ப்ரொஜெக்ட் பண்ணி பெரிய இமேஜாக வந்து நம்ம காமிப்போம் இல்லை, அதே சேம் மெக்கானிசம் தான் இங்கேயும் நடக்கும். The quality of the final image in the electron microscope depends largely upon the accuracy of the various mechanical and electrical adjustment with which the various lenses are aligned to one another and to the illuminating system. இப்போ நமக்கு வரக்கூடிய அந்த ஃபைனல் இமேஜோட குவாலிட்டி வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்குதுன்னா, நமக்கு உள்ள நிறைய மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு லென்சஸும் ஒவ்வொரு இடத்துல இருக்குது. இது எல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக அலைன் ஆகி கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு அந்த இலுமினேட்டிங் சிஸ்டம் எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகி இருந்தால் தான் நமக்கு அந்த ஃபைனல் இமேஜோட குவாலிட்டி வந்து நல்லா இருக்கும். The control of a modern electron microscope is carried out by a computer and dedicated software is readily available. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மாடர்ன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்போட அந்த கண்ட்ரோலை வந்து ஒரு சாஃப்ட்வேரில் நமக்கு கம்ப்யூட்டர் சிஸ்டமில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம இந்த சாஃப்ட்வேரை வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணி அந்த மைக்ரோஸ்கோப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இதுதான் இந்த ப்ரொஜெக்டார் லென்ஸோட அந்த சும்மா ஓவராலாக நான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக போட்டிருக்கேன். பாருங்கள், எலக்ட்ரான் சோர்ஸ்லேருந்து எலக்ட்ரான்ஸ் வருது, அந்த எலக்ட்ரான் பீம் வந்து கண்டென்சார் லென்ஸ் வழியாக ஸ்பெசிமெனுக்கு வந்து போகுது, தின் ஸ்பெசிமெனுக்கு. அங்கே ஸ்பெசிமென்லேருந்து வரும்போது அப்ஜெக்டிவ் லென்ஸுக்கு வந்து போகுது, அப்ஜெக்டிவ் லென்ஸ்லேருந்து அந்த அப்பர்ச்சர் வழியாக அந்த இன்டர்மீடியட் லென்சஸ் எல்லாம் தாண்டி ப்ரொஜெக்டாருக்கு வந்து வருது. பாருங்கள், ஃப்ளூரசன்ட் ஸ்க்ரீனில் வரும்போது குட்டியாக வரக்கூடிய இமேஜ் வந்து பெரிய இமேஜாக வந்து நமக்கு கிடைக்குது. இதுதான் வந்து இதோட மெக்கானிசம். TEM provides information in the form of variations of electron intensity in the image. இந்த TEM டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வந்து நமக்கு அந்த எலக்ட்ரான் இன்டென்சிட்டி, அந்த இமேஜோட அந்த இன்டென்சிட்டியில் இருக்கக்கூடிய எல்லா வேரியேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து நமக்கு தெளிவுபடுத்தி நமக்கு காமிக்கும். The electron image is monochromatic and must be made visible to the eye either by allowing the electrons to fall on a fluorescent screen fitted at the base of the microscopic column or by capturing the image digitally for display on a computer monitor. சரியா? நான் ஏற்கனவே சொன்னேன் அப்படிதானே, இந்த டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இமேஜ் வந்து ஒரு கலரில் தான் இருக்கும். ஸோ இந்த பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜாக தான் இருக்கும். அப்போது நமக்கு விஷுவலைஸ் பண்ணி வேரியேஷனோட காமிக்கிறதுக்காக ஃப்ளூரசன்ட் ஸ்க்ரீன் வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்க. அப்படி ஃபிட் பண்ணியிருந்தால் நமக்கு கலர் இமேஜ் கிடைக்கும். அந்த இமேஜை வந்து நமக்கு ஒரு கம்ப்யூட்டர் மானிட்டரில் வந்து டிஸ்பிளே ஆகிற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. சரியா? இந்த கம்ப்யூட்டரைஸ்ட் இமேஜஸ் வந்து நமக்கு என்ன ஃபார்மேட்டில் கிடைக்கும்னா TIFF ஃபார்மேட்டில் அல்லனா JPEG அந்த ஃபார்மேட்டில் நமக்கு இமேஜஸாக கிடைக்கும், இந்த மைக்ரோ ஆர்கானிசத்தோட இமேஜஸ். இப்போது நம்ம ஆல்ரெடி இப்போ உங்களுக்கு எல்லாம் ஒரு கிளியராக ஐடியா இருக்கும் அப்படி தானே? அந்த பார்ட்ஸை பார்க்கும்போதே கிட்டத்தட்ட எல்லா மெக்கானிசமும் வந்து வந்துருச்சு. ஆனாலும் இன்னும் கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு தெரிகிறதுக்காக இன்னொருக்கா சொல்கிறேன். அந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்போட ஒர்க்கிங் மெக்கானிசம். ஃபஸ்ட்டு எலக்ட்ரான் கன் இருக்குது. டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வந்து involves a high voltage electron beam emitted from a tungsten filament by electrical heating. நல்லா ஹீட் பண்ணும்போது அந்த கேத்தோடு, எலக்ட்ரான் கன்னில் இருக்கக்கூடிய அந்த கேத்தோடு வந்து எலக்ட்ரான் பீம்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது ஹை வோல்டேஜில். அந்த ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கேத்தோடு வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஆனோடு வழியாக கண்டென்சர் லென்ஸ்க்கு வருது. The beam is restricted by the condenser aperture which excludes high angle electrons. இந்த கண்டென்சர் லென்ஸோட ரோல் என்னது? வரக்கூடிய பீமில் அதுக்கு தேவையான அளவு அந்த எலக்ட்ரான்ஸை எடுத்துட்டு அந்த ஹை ஆங்கிள் எலக்ட்ரான்ஸ் இல்லைனா அதுக்கு தேவையில்லாத அந்த ஹை ஆங்கிள் எலக்ட்ரான்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடும். ஸோ அது வந்து ஒரு ஸ்மால் தின் கொஹிரண்ட் பீம் ஆஃப் எலக்ட்ரான்ஸை மட்டும்தான் அந்த கண்டென்சர் லென்ஸ் வந்து நமக்கு சாம்பிளுக்கு வந்து கொடுக்க போகுது. அண்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் காயில் concentrates the electrons into a more powerful beam.
அந்த ஃபஸ்ட்டு லென்ஸில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் காயில் வந்து என்ன பண்ணுது, அந்த எலக்ட்ரான்ஸை வந்து நமக்கு ஒரு பவர்ஃபுல் பீமாக வந்து கொடுக்குது. அடுத்த காயில் எங்கே இருக்குது, செகண்ட் லென்ஸில் இருக்குது. இது வந்து வரக்கூடிய அந்த பீமை வந்து ஃபஸ்ட்டு லென்ஸ் வந்து கொடுக்கக்கூடிய அந்த பவர்ஃபுல் பீமை வந்து ஸ்பெசிமெனுக்கு கொடுக்குது. சரியா? எலக்ட்ரான் கன்லேருந்து வரக்கூடிய பீம் ஆஃப் லைட் வந்து கண்டென்சர் லென்ஸுக்கு, 2 கண்டென்சர் லென்ஸையும் கடந்து இப்போ ஸ்பெசிமெனுக்கு வந்தாச்சு. தென் த பீம் ஸ்ட்ரைக்ஸ் த வெரி தின் ஸ்பெசிமென் விச் இஸ் லோடட் ஆன காப்பர் கிரிட். காப்பர் கிரிட்ல வச்சிருக்கக்கூடிய அந்த ஸ்பெசிமென்ல பீம் வந்து பட்டாச்சு. Some of the electrons get scattered depending upon the thickness and electron transparency of the specimen. சில எலக்ட்ரான்ஸ், அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அப்படி தானே, டென்ஸ் ரீஜியனில் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ஸ்கேட்டர் பண்ணி சிதறி போக பண்ணிடும். சில எலக்ட்ரான் பீம்ஸ் தான் அந்த தின் ஸ்பெசிமென் வழியாக ஊடுருவி உள்ளே போய் ப்ரொஜெக்டார் லென்ஸுக்கு வந்து போக போகுது. அதான் இதில் கொடுத்துருக்காங்க. Part of the electron beam transmitted through the very thin specimen is focused to the projector lens. இப்போ ப்ரொஜெக்டார் லென்ஸோட ரோல் என்னது? ப்ரொஜெக்டார் லென்ஸ் என்ன பண்ணும், அந்த இதை வரக்கூடிய அந்த இதை இமேஜாக நமக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். The image becomes visible when the electron beam hits a fluorescent screen at the base of the machine. அந்த இமேஜ் வந்து நமக்கு fluorescent ஸ்க்ரீனில் பட்ட உடனே நமக்கு வந்து கலராக நமக்கு விசிபிளாக பார்க்க முடியும். The denser the specimen, the more the electrons are scattered, forming a darker image because fewer electron reaches the screen for visualization, while thinner, more transparent specimens appear brighter. இந்த கான்செப்டை நம்ம பிரின்சிபிள்லேயே ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம். டென்ஸாக இருக்கக்கூடிய ஸ்பெசிமென் என்ன பண்ணும், மோர் எலக்ட்ரான்ஸை வந்து ஸ்கேட்டர் பண்ணி ஒரு டார்க் இமேஜை அந்த ஏரியாவில் க்ரியேட் பண்ணோம். அடுத்து வந்து அந்த தின் ஏரியாவில் என்ன பண்ணும், நிறைய ஸ்பெசிமென்ஸ் அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஊடுருவி போய் அந்த இடத்துல பிரைட்டராக இருக்கும். சரி, அப்போ ஸ்பெசிமென் வந்து டென்ஸாக இருக்கும்போது கம்மியான எலக்ட்ரான்ஸ் படுறதுனால டார்க்காக தெரியும். ஸ்பெசிமென் வந்து தின்னாக இருக்கும்போது எலக்ட்ரான்ஸ் ஊடுருவி வர்றதுனால பிரைட் இமேஜ் கிடைக்கும். இதுதான் இதில் நடக்கக்கூடிய பிரின்சிபிள். The image is observed with the help of a optical binocular attached to its viewing window. அதில் இருக்கக்கூடிய அந்த பைனாக்குலர் வழியாக நம்ம இமேஜை பார்க்கலாம். Transmission electron microscope produces 2-dimensional black and white images. இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி black and white image 2D image வந்து நமக்கு கொடுக்கும். The TEM can easily resolve the structures such as ribosomes, microtubules, microfilaments and large molecules such as proteins. இதுக்கு எல்லா ரைபோசோம், மைக்ரோடியூபிள்ஸ், மைக்ரோஃபிலமெண்ட்ஸ், ப்ரோட்டீன் இதோட எல்லா ஸ்ட்ரக்சரையும் நம்ம வந்து இந்த டெம் டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வச்சு நம்ம பார்க்கலாம். சரியா? இப்போ நீங்கள் இந்த பார்த்துட்ருக்கிற இந்த இமேஜ் வந்து ஓவரால் இமேஜ் தான். ஆல்ரெடி நான் நிறைய டைம் எக்ஸ்பிளைன் பண்ணதுனால நான் உங்களுக்கு இதை சொல்லலை. ஆனாலும் நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு எலக்ட்ரான் கன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து 2 கண்டென்சர் லென்ஸு தாண்டி அந்த கண்டென்சர் அப்பர்ச்சர் வழியாக சாம்பிளுக்கு வருது. இந்த சாம்பிள்லேருந்து கொஞ்சம் எலக்ட்ரான்ஸ் டென்ஸ் ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பெசிமென் வந்து நிறைய எலக்ட்ரான்ஸை ஸ்கேட்டர் பண்ணி விடுது. கொஞ்சம் எலக்ட்ரான்ஸ் வந்து உள்ளே போகுது. இப்போ உள்ளே வரக்கூடிய அந்த டிரான்ஸ்பேரண்ட் ரீஜியனில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பெசிமென் வழியாக எலக்ட்ரான்ஸ் வந்து ஊடுருவி அப்ஜெக்டிவ் லென்ஸுக்கு வருது. அப்ஜெக்டிவ் லென்ஸ் வந்து என்ன பண்ணுது, அந்த இமேஜ் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் அங்கே இருந்து 2 லென்ஸ் வழியாக அந்த ப்ரொஜெக்டார் லென்ஸில் வந்து 2 இன்டர்மீடியட் லென்சஸ் இருக்குது. அப்படி தானே, நமக்கு இமேஜை வந்து நல்லா ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக அந்த 2 இன்டர்மீடியட் இமேஜஸ் வழியாக ப்ரொஜெக்டார்லேருந்து நமக்கு ஃப்ளூரசன்ட் ஸ்க்ரீனில் வருது. இப்போ நமக்கு இமேஜ் வந்து நல்ல தெளிவாக வந்து தெரியுது. சரியா? இப்போ உங்களுக்கு இந்த ஓவரால் மெக்கானிசம் நல்ல தரவாக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சரியா? இனி வந்து இதோட அப்ளிகேஷன் வந்து பார்க்கலாம். TEM plays a very important role in visualizing and to study the cell structures of bacteria, viruses and fungi. TEMக்கு ஒரு ரோல் இருக்குது. என்னன்னா, இதில் வந்து TEM மூலமாக வந்து நமக்கு பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை எல்லாத்தோட செல் ஸ்ட்ரக்சர்ஸை நம்ம டீட்டெயில்டாக ஸ்டடி பண்ணலாம். இப்போ நீங்கள் கொரோனா வைரஸை பற்றி பார்க்கணுன்னா கூட இந்த TEM வந்து நமக்கு கிளியராக வந்து நமக்கு அதை ஸ்டடி பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? It is used to view bacterial flagella and plasmids. நான் நேற்றுக்கு அந்த உங்களுக்கு ஸ்பெசிமென் ப்ரிப்பரேஷன் அப்போவே இந்த ஃபோட்டோ போட்டு காமிச்சிருப்பேன்.
அந்த பாக்டீரியல் ஃப்ளாஜெல்லாவை கூட அழகாக வந்து நமக்கு காமிக்கும் இந்த டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். அதே மாதிரி பிளாஸ்மிட்ஸையும் நம்ம பார்க்கலாம். It is also used to view the shapes and size of microbial cell organelles. மைக்ரோபோட செல் ஆர்கனல்ஸோட ஷேப்பு சைஸ் எல்லாத்தையும் கூட நம்ம இந்த டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வழியாக நம்ம டிட்டர்மைன் பண்ணலாம். இப்போ இன்னும் நிறைய அட்வான்டேஜஸ் வந்து இந்த டெம் மைக்ரோஸ்கோப்புக்கு வந்து இருக்குது. என்னென்ன அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதோட மேக்னிஃபிகேஷன் பவர்னு பார்த்தோன்னா லைட் மைக்ரோஸ்கோப்பை கம்பேர் பண்ணும்போது 1 மில்லியன் டைம்ஸ் வந்து இதோட மேக்னிஃபிகேஷன் பவர் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். It can be used for a variety of applications ranging from basic biology to nanobiology to education and industrial uses. இதோட அப்ளிகேஷன்னு பார்த்தோன்னா பேசிக்காக பயாலஜியிலேருந்து நானோ டெக்னாலஜி வரைக்கும் இந்த டெம்மை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம படிக்கிறதுக்கும் டெம்மை யூஸ் பண்ணலாம், இண்டஸ்ட்ரியல் யூஸ் பண்ணுறதுக்காகவும் டெம் டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பி யூஸ் ஆகுது. ஸோ இதுக்கு வைட் ரேஞ்ச் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்குது. It can be used to acquire vast information on compounds and their structures. இப்போ ஏதாவது காம்போனன்ட்ஸ் பற்றி நம்ம ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா கூட ஏதாவது கெமிக்கல் காம்பவுண்டோ அல்லது அதோட ஸ்ட்ரக்சர்ஸோ ப்ரோட்டீனோ எது நம்ம ஸ்டடி பண்ணணும்னாலும் இந்த டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வந்து அந்த காம்பவுண்டோட ஸ்ட்ரக்சரோட கிளியரான இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு கொடுக்கும். இதில் வந்து இமேஜ்னு பார்த்தோன்னா வெரி எஃபிஷியன்ட் ஹை குவாலிட்டி இமேஜ் ஹை கிளாரிட்டியோட நமக்கு கொடுக்கும். டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ஸ் ஆர் ஏபிள் டு ஈல்ட் இன்ஃபர்மேஷன் ஆஃப் சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், அப்புறம் ஷேப் சைஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த மைக்ரோ ஆர்கானிசம். அதோட ஷேப்பு சைஸு ஸ்ட்ரக்சர் அதோட சர்ஃபேஸில் என்னென்ன ஃப்ளாஜெல்லாம் இருக்கா ஃபிம்ப்ரியா இருக்கா எல்லாத்தையும் நமக்கு வந்து தெளிவாக இந்த டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பி வந்து காமிக்கும். தே ஆர் ஈஸி டு ஆப்ரேட் வித் ப்ராப்பர் ட்ரைனிங். நம்ம ப்ராப்பராக ட்ரைனிங் எடுத்துகிட்டு இதை ஆப்ரேட் பண்ணோம் அப்படின்னா இது ஆப்ரேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இட் கேன் ப்ரொடியூஸ் பெர்மனண்ட் இமேஜஸ். பெர்மனண்ட் இமேஜ் அதாவது ஃபோட்டோகிராஃபிக் இமேஜே நமக்கு கொடுக்குது, அப்படி தானே? ஸோ இந்த டெம் வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருந்தாலும் ஒரு சில லிமிட்டேஷன்ஸும் இந்த டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பிக்கு இருக்க தான் செய்யுது. சரியா? என்னன்னு பார்த்தோன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டே பெருசாக இருக்குது. ஸோ இதை வாங்குறதுக்குரிய காசும் ஜாஸ்தி. இட் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் டு பர்ச்சேஸ். ரொம்ப பெருசாக இருக்குது, சும்மா ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம். இதில் வந்து நேற்றுக்கு நம்ம பார்த்தோம் அப்படி தானே, ஸ்பெசிமென் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறது ஒரு பெரிய ப்ராசஸ், ரொம்ப கஷ்டம். ஏதாவது ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா சரியாக ரிசல்ட் கிடைக்காது. சாம்பிள் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது நிறைய கெமிக்கல் ஃபிக்ஸேட்டிவ் யூஸ் பண்ணுறோம், டீஹைட்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம், எம்பெட்மெண்ட்ஸ் அந்த பிளாஸ்டிக் ஈபாக்சி பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? இது எல்லாமே வந்து அந்த ஸ்பெசிமெனுக்கு ஒரு டேஞ்சராக அமையும். நம்ம ஏதாவது தப்பாக பண்ணிட்டோம்னா அது ஒரு ப்ராப்ளம். இட் ரிக்வயர்ஸ் எ கான்ஸ்டன்ட் இன்ஃப்ளோ ஆஃப் வோல்டேஜ் டு ஆப்ரேட். இந்த கரெக்டாக அந்த எலக்ட்ரான் கன்லேருந்து எப்போவுமே வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து வந்துட்டே இருந்தால் தான் நம்ம இந்த மைக்ரோஸ்கோப்பை ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். தே ஆர் எக்ஸ்ட்ரீம்லி சென்சிட்டிவ் டு வைப்ரேஷன்ஸ் அண்ட் எலக்ட்ரோமேக்னட்டிக் மூமெண்ட்ஸ், ஹென்ஸ் தே நீட் ஐசோலேட்டட் ஏரியாஸ். இன்னொரு மேஜர் ப்ராப்ளம்னு பார்த்தோன்னா ஒரு சின்ன வைப்ரேஷன் இந்த மைக்ரோஸ்கோப்பில் வந்தால் கூட அது நமக்கு இமேஜை வந்து தெளிவாக கொடுக்காது. சரியா? அதனால இதை தனியாக இதுக்குன்னு ஒரு ரூம் கட்டி அதுக்குள்ளே தான் பத்திரமா வைக்க முடியும். வேறு நம்ம டிஸ்டர்ப் பண்ணோன்னா நமக்கு இமேஜ் வந்து கிளியராக கிடைக்காது. அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். அப்புறம் பார்த்தீங்கன்னா மோனோக்ரோமேட்டிக் இமேஜ் மட்டும்தான் இதில் மோஸ்ட்டாக வரும். பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ் நம்ம ஃப்ளூரசன் ஸ்க்ரீன் அட்டாச் பண்ணால் மட்டும்தான் கலராக இமேஜ் வந்து கிடைக்கும். இதுவும் ஒரு பிரச்சனை தான். சரியா? என்னதான் லிமிட்டேஷன்ஸ் இருந்தாலும் என்ன அப்ளிகேஷன்ஸ் இருந்தாலும் இந்த டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வந்து இன்றைக்கி நமக்கு இருக்கக்கூடிய அந்த மாடர்ன் மைக்ரோபயாலஜிக்கல் ஸ்டடிக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வைரஸ் பற்றி ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா அதோட எல்லா டீட்டெயில்ஸும் நமக்கு வந்து இந்த டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப இன்றைக்கி இருக்கக்கூடியதில் ரொம்ப அப்ளிகேஷன் இருக்கக்கூடிய ஒரு மைக்ரோஸ்கோப்பி. சரியா? இந்த மைக்ரோஸ்கோப் பற்றி உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த டவுட் எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வேறு ஏதாவது டாப்பிக்கில் வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணணுன்னாலும் நீங்கள் அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரியா?
நீங்கள் ஆல்ரெடி நிறைய டாப்பிக்கில் கேட்டிருக்கீங்க. ஒவ்வொரு டாப்பிக்கும் அடுத்தடுத்து நான் வந்து வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இன்கேஸ் நான் ஏதாவது டாபிக் வந்து நீங்கள் கேட்டு நான் போட மறந்துருந்தேன் அப்படின்னா அதை நீங்கள் ரிமைண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் சீக்கிரமாக அந்த டாபிக்ஸும் உங்களுக்கு வந்து நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இன்னும் வேறு மெடிக்கல் மைக்ரோபயாலஜி, இம்யூனாலஜி அந்த மாதிரி வேறு சப்ஜெக்ட்ஸில் வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணணுன்னாலும் நீங்கள் வந்து தாராளமாக கீழே கமெண்டில் வந்து மெசேஜ் கொடுத்தீங்கன்னா அதுக்கு அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸில் நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுவேன். ஓகே, இது வரைக்கும் நீங்கள் வந்து பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். If you like this video, please don't forget to subscribe, share, like and click the bell button. If you have any more doubts, you can write your doubts in the comment section below. Thank you.